நம்ம ஊர்ல வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு, ஜிஎஸ்டி ஆஃபீஸ் இருக்கு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கு. இங்கேயும் நம்ம பசங்க இருக்கணும். இப்போ நீங்க ரயில்வேஸ்ல போனீங்கன்னா, ஒரு லோகோ பைலட்டுக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூ. 70,000 80,000 வாங்குவாரு. அது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. தெரியாது. ஒரு ரிட்டயர் ஆகுற லோகோ பைலட் வந்து ரூ. 2,00,000 சம்பளம் வாங்குவாரு. ஓ! ரூ. 1,50,000 சம்பளம் வாங்குவாரு. அ அவரோட ஒரு பென்ஷன் ரூ. சிறிய 1,00,000. ஊர்ல ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சிறிய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு லோகோ பைலட் வந்து ரூ. 2,00,000 சம்பளம் வாங்குறாருங்கிற தகவலே நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாது. அப்ப ரூ. 1,00,000 வாங்குற சம்பளம் வாங்குற அவர் ரிட்டயர்மென்ட் பென்ஷனே ரூ. 1,00,000 வாங்குவாரு. நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ண உடனே ரூ. 70,000 சம்பளம் வாங்குவாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் ரூ. 70,000 சம்பளம். அப்ப இந்த சம்பளத்துல நம்ம ஊர் பசங்க நிறைய பேர் இருக்கணும். அப்ப நம்ம ஊர் பசங்க நிறைய பேர் இருக்கணும்னா, அப்ப அந்த எக்ஸாம அவங்க கிராக் பண்ணணும். அதுக்காக நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணணும். மாணவர்களுக்கு இந்த தேர்வுகள் மேலெல்லாம் இப்போ யூபிஎஸ்சியை பொறுத்தளவில் எனக்கு புரியுது. அது மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. அவங்க நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சின்னு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ட்டு வந்து படிக்கிறாங்க. ஆனால் ஒப்பீட்டளவில் நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேயே வேலை பார்த்துக்கலாம். மத்திய அரசு நிறுவனம், சம்பளம், இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு சொந்த ஊரில் எவ்வளோ மரியாதை இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு மாணவர்கள்ட்ட அந்த தேர்வுகள் மேலே ஆர்வம் இருக்கா? அந்த ஆர்வத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி தான் இந்த வருஷம் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? நம்ம எப்படி யூபிஎஸ்சிக்கு 1000 பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டைஃபன் கொடுத்தோமோ, எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வேஸுக்கு 1000 பேருக்கு இந்த வருஷம் நம்ம எக்ஸாம் வச்சு தேர்ந்தெடுத்து 1000 பேருக்கு ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் 6 months கொடுக்குறோம். 1000 பேருக்கு? 1000 பேருக்கு கொடுக்குறோம். 3 சென்டர்ல கொடுக்குறோம். 1000 பேருக்கு எப்படி? 3 சென்டர்ல கொடுக்குறோம். நாங்க ஒரு எக்ஸாம் வச்சோம். அந்த எக்ஸாம் வந்து ஜூலைல நடந்துச்சு. அந்த எக்ஸாம்ல இருந்து ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து சென்னையில ஒரு சென்டர், கோயம்புத்தூர் ரீஜனுக்கான சென்டர் வந்து சேலத்தில் வச்சுருக்கோம். மதுரை ரீஜனுக்கு ஒரு சென்டர், 3 சென்டரில் பிரித்து அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் இதெல்லாம் ஒரு 300 பேர். ஒரு 300 பேர். இதோட நோக்கம் என்னென்னா, எப்போ வந்து நிறைய பேருக்கு இவ்வளோ சம்பளம் இருக்குது, இந்த பொசிஷனில் இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் கூட, கடைசியாக எப்போ வந்து பையன் நம்ப ஆரம்பிப்பான்னா, ஏன் முன்னாடி என்னை பார்த்து யாராவது ஆயிருக்கானா, என் ஊர்ல குரூப் 4 எக்ஸாம் எழுதி ஒரு அண்ணன் விஓ ஆயிருக்காரு என் ஊர்ல எனக்கு பக்கத்துல. அப்ப நான் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறேன். இன்னொரு அக்கா வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் ஆயிருக்காங்க.